மொதல் விஷயம் காங்கிரஸ். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அண்ணன் பொதுவாக அந்த பஸ் மேலே ஏறின்னு பிரச்சாரம் பண்ணி தான் நான் பார்த்தேன். 30 நாள் கொடுக்கும்போது 12 நாள் பண்ணியிருந்தார்ல. ஓகே, 2 டே ரெஸ்ட் 1 டே கணக்கு கரெக்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் வந்து அவர் சொல்லும்போது காங்கிரஸை சில பல கோடிகள் கொடுத்து திமுக பாக்கெட்டில் வச்சுருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த வீடியோ இருக்குது, வேணும்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ என்ன ரேட்டு காங்கிரஸ் ஏற்றிட்டாங்களா இல்லை கொஞ்சம் குறைச்சிங்களா? எனக்கு டிமாண்ட் வேறு. நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் ஹைக் கொடுத்து வாங்கினீங்க காங்கிரஸை? தூய சக்தி தெரிலபா. எனிவே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இப்போது 6 எம்எல்ஏக்களுக்கு அவர் ஆதரவு கேட்டிருக்குது தூய சக்தி கேட்டிருக்கு, தீய சக்தியோட கூட்டணிக்கிட்ட கேட்டிருக்கு. ஆனால் அது 4 பேர் வெளியிலேருந்து ஆதரவு அமைச்சரவையில், இன்னும் 2 பிசிகா கிட்டத்து வரணும், அநேகமாக வந்துடும். இதுலேயே பெரிய விஷயம், அந்த 6 பேரும், அந்த 6 எம்எல்ஏக்கள் கட்சி 3 கட்சியும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் திமுக கூட ஆலோசனை இருந்துட்டு பேசிட்டு தான் வெளில வந்திருக்காங்க. இப்போவும் இதை சொன்னதுக்கப்புறம் ஐயோ இது வரைக்கும் அப்போ கெடுத்தது ஸ்டாலின் தான் பேசுவாங்க தவிர கொஞ்சமாச்சும் அவங்க என்ன சொல்கிறது, எ பர்சன் கேன் பி ஐதர் இக்னரண்ட் ஆர் அரகண்ட். இக்னரண்ட்னா தற்குறி அப்படி சொன்னால் அது நாகரிகம் இல்லை. இப்போ அரகண்ட் சொல்லுவோமா, தான் தோன்றித்தனமாக பேசுறது அப்படி வச்சுப்போம். தான் தோன்றி இது கொஞ்சம் டீசெண்ட்டுங்க, ப்ளீஸ் அக்செப்ட் டிவிகே ஃபேன்ஸ். தான் தோன்றித்தனமாக அடிச்சு விட வேண்டியது. ஓகே, ஸோ நேற்று திமுக தலைவர் அறிக்கை விட்டார், மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அறிக்கை விட்டார், விசிகா விட்டுட்டாங்க, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி ஏடிஎம்கே கூட்டணி தவிர எல்லாருமே சொல்லிட்டாங்க தாவேக்கு ஆட்சி அவங்க வழி விடுங்கன்னு ஆளுநர் கண்டிச்சிட்டாங்க. இது எல்லாருமே யாருக்காக சொன்னாங்கன்னா தாவேக்கு ஆட்சி அமைக்கணும். இன்றைக்கி காலையிலேருந்து ட்ரை பண்ணுறாங்க. தாவேக்கா சார்பில் அவங்க 2ஆம் கட்ட தலைவர் அருண்ராஜ் வர்றார். சார் இது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க சார், நீங்கள் வாய்ஸ் கொடுக்கல. கொடுப்போம் பேசிகிட்ருக்கோம். இல்லை சார் உங்களுக்காக தான் சார் பேசியிருக்காங்க, நீங்கள் இன்னும் பேசல. பிஜேபி எதிர்த்து பேசலாம் சார், இப்போ நீங்கள் தலைவர் பேசுவார் சார். தலைவர் ப்ரெஸ் மீட்டில் தேங்க்ஸே என்ன சொல்ல சார், ஜனங்களுக்கு பார்த்து ஒரு தேங்க்ஸ் எப்போ சார்? இல்லை பேசுவோம். இப்போ இதுக்கு முட்டு கொடுப்பாங்க, தலைவலி மாற்றப்பட்டிருக்காரு, தொண்டை வலி ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் பேச வேண்டிய ஆள் பேசல. உங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கும் தீய சக்தி அஜெண்டா தேவை. எலெக்ஷன் வரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கும் தீய சக்தி கூட்டணிலேருந்து தேவை. உங்களை ஆட்சி அமைக்க விடாமல் மேலேருந்து உங்கள் பாயாசம் இதுதான் ஃபாசிசம், அது உங்களை அப்போஸ் பண்ணும் போதும் அதுக்கு குரல் கொடுக்கவும் தீய சக்தி தான் தேவை. இனி தூய சக்தியாக கூட எனக்கு தெரியல வேண்டாம், தீய விட்டுருவோம். சக்தி இருக்காடா ஆட்சி அமைக்கிறதுக்கு? தமிழ்நாடு உங்கள் கையில் மாட்டினது பார்ப்போம்.